ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தல அஜித் குமார் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இணைக்கத்தில் மிக பிரமாணமாக உருவாக்கி உள்ள படம் குட் பேட் அக்லி. இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேட்டர்ஸ்ல வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவிஸ் ஆஃப் 2025 லிஸ்ட்ல நம்ம குட் பேட் அக்லி தான் முதல்ல இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதில் இந்த குட் பேட் அக்லி படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னங்கிறத பற்றி பார்த்துலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே தான். வேற யாரு மனுஷன் ஸ்டார்டிங்லேருந்து படம் எண்டிங் வரைக்குமே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் சும்மா பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. இந்த படத்தில் நம்ம அஜித் குமார் என்ன கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் ரோல் பண்ணியிருக்காரு. அதாவது ஏகே த ரெட் டிராகன் தான். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அஜித்தை வச்சு மட்டும்தான் இந்த படமே பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஏகப்பட்ட மாஸ் எலிவேஷன் சீன்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மாசான அஜித் குமாரை தான் நம்ம எல்லாருமே ஒரு மூவியில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அந்த மூவி தான் இந்த குட் பேட் அக்லி. இதே மாதிரி ஒரு படத்துக்கு ஹார்ட் ஆஃப் த ஃபிலிம், சோல் ஆஃப் த ஃபிலிம்லாம் சொல்லுவாங்களா, அது வந்து நம்ம தல அஜித் குமார் தான். இவர் தான் பார்த்தீங்கன்னா படத்தை சிங்கிள் ஹேண்டடாக தூக்கிட்டு போயிருக்காரு கடைசி வரைக்கும். என்னதான் ப்ரூட்டலான கேங்ஸ்டர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. நிறைய ஹியூமர்ஸுமே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக பண்ணியிருப்பாரு. அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்மையாக தேட்டர்ஸில் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே பிடிக்கும். நம்ம அஜித் குமாருக்கு அப்புறம் மிகப்பெரிய பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வில்லன் கேரக்டர் பண்ண நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான அர்ஜுன் தாஸ் தான். அர்ஜுன் தாஸை நம்ம கைதி படத்தில் ரொம்பவே ப்ரூட்டலாக பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் அவர் ஒரு கேங்ஸ்டராக தான் வராரு. இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேங்ஸ்டராக தான் நம்ம பார்க்குறோம். அவரோட கேரக்டர் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவரோட கேரக்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தேட்டர்ஸில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போவே சொல்லிட்டு அப்புறம் சர்ப்ரைஸ் நல்லா இருக்காது. ஸோ அந்த ஏகே விசஸ் அர்ஜுன் தாஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்துச்சு. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் குமார் இந்த படத்தில் விண்டேஜ் ட்ராக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி முக்கியமாக இந்த படத்தோட கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம தல அஜித் குமாரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாய் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஃபேன் பாய் ஒரு ஐடியாவை வச்சு டைரக்ட் பண்ணால் படம் எப்படி மாஸ் எலிவேஷனுக்குள்ளே தான் படமே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஸ்டோரி தான். ஆஹா ஓஹோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரிலாம் கிடையாது. பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரமும் உங்களை செம்ம என்கேஜிங்காக கிரிப்பிங்காக வச்சு கொண்டு போவார். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக போர் அடிக்காது. படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணி தேட்டரில் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் கூட போய் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணி வைப் பண்ணிட்டு வர முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் செம்ம மாசான வைப்பான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். பாசிட்டிவ் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்துலாமா? இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் லாஜிக்குங்கிறது ஒன்றுமே கிடையாது. பிரெயினை வெளியில் கலத்தி வச்சுட்டு தான் இந்த படத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இது நெகட்டிவால தெரியல, லைட்டாக நெகட்டிவாக தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரி லைனுமே பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. ஒரு நார்மலான ஸ்டோரி தான். ஸ்க்ரீன் பிளே வச்சு தப்பிச்சிட்டாரு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன். கைஸ், இதை தவிர இந்த படத்தில் பெரிய நெகட்டிவ்லாம் இல்லை. இந்த படத்தில் நிறைய லாஜிக்கல் சீன்ஸ் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா செம்ம கிரிப்பிங்காக ஃபன்னாக வைபாக கொண்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு லாஜிக் ஹோல்ஸ்லாம் நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. சரி, ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு டைம் நீங்கள் தேட்டரில் செம்ம மாசாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டர் மெட்டீரியலுங்க. தேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற படம். ஓடிடிலலாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துடலான்னு வெயிட் பண்ணாதீங்க. அப்போ பார்த்தா நல்லா இருக்காது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்தா தான் இந்த படம் உங்களுக்கு வேற லெவலில் ஒர்க் ஆகும். மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து ஒரு டைம் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்க போகிற ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம அஜித் குமார் ஒரு செம்ம மாசான படத்தை கொடுத்துருக்காரு. அஜித் குமார் ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் செம்ம ட்ரீட். ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ரிவ்யூவை நம்மளோட கமெண்ட் பாக்ஸை பார்த்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching guys. We will meet in our next video. And அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமா லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க.